Delicate arch. Balanced rock, windows area, delicate arch, 85 dunes, the Great Wall, Parkway. Smoke Valley, Fiery Furnace, Roseville. ஸோ நம்ம போகிறது டெலிகேட் ஆர்ச், மேபி பார்க்கவே. இதுதான் டெலிகேட் ஆர்ச்சோட ரெப்ளிகா. $90 million, $150 million, Middle Jurassic, 175, Early Jurassic. Good evening. The Arches National Park Visitor Center is now closed. However, the park itself remains open overnight for stargazing and night use. The Visitor Center will reopen tomorrow at 7:30 a.m. டெலிகேட் ஆர்ச்சுக்கு வந்தோம். அது பதிலாக ஏதோ விண்டோஸ் ட்ரெயின்னு இங்கே வந்துருக்கு. என்னன்னு பார்ப்போம். மாதிரி ஏதாவது மாறி ஏதாவது பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கே 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். இதுதான் விண்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்துட்டு வருவோம். ஏதோ நடையாக நடக்கிறோம். நாளைக்கு கிராண்ட் கேன்யன் வேறு போகணும். வண்டி ஓட்டுறதே 5 மணி நேரம் ஆகுது. ஹோப்பி ஜூனி இந்த மாதிரி நேட்டிவ் ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து இறந்தால் வந்து மேகமாக மாறிடுவாங்க ஆளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த ஆர்ச்சஸ்லாம் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்காமா. இங்கே பாருங்க, இங்கே விண்டோஸ், அங்கே டரட் கை மாதிரி இருக்கு பாருங்க. அது வந்து டரட். இது வந்து நார்த் அண்ட் சவுத் விண்டோ. டரட் பாருங்க, அப்படியே டீப்பாக டனல் மாதிரி போகுது. இது வந்து விண்டோஸ். இங்கே பாருங்க, கார் பார்க்கிங், மக்கள் வர்றது போகிறது. இப்போ 7 மணி என்ன மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே எப்படி ஆயிருக்கு பாருங்க. தண்ணியும் ஐஸும் சேர்ந்து அப்படியே குடஞ்சி எடுத்துருக்கு. You are having a picture? Rocks all over மாதிரி இருக்கு. Turret and window, north window. So window வந்து வெளியே பார்த்தா, ஸோ விண்டோ வியூ, விண்டோ வியூ இதுதாங்க.
டொரட்லேருந்து விண்டோ பார்க்கணும்ல, ஜன்னல் வழியாக பார்க்கணும். அது வந்து குகை மாதிரி இருக்குது டொரட்டு. பாருங்கள், இதுதான் விண்டோ அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்த மாதிரி தெரியுது. அதனால தான் விண்டோன்னு வச்சுருக்கீங்க. மேலெல்லாம் கல், ஒரு பெரிய பெரிய பாறை வந்து விழுகிறப்பே இருக்குது நடுவில். அது வெளியே தெரியுது பாருங்கள், ரைட் சைடில் அப்படியே விழுகிற மேலேருந்து விழுகிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் நல்லா விழுந்தோம். இது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே டொரட் விண்டோ முடிச்சிட்டோம். டொரட்டுக்கு போகலாம். டெலிகேட் ஆர்ச் தான் நான் பார்க்கணும், அதுக்கு தான் மெயின். மற்ற அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். அதை பார்க்கலான்னு வந்தால் இது வேறு எங்கேயோ வந்துடுச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான் டக்குன்னு. இது வந்து சவுத் விண்டோ. நார்த் விண்டோ. ஓகே, டொரட் ஆர்ச் வந்து இது வந்து சவுத் விண்டோ. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு இதுதான் நினைக்கிறேன். இதுவா சுற்றி வருமா? அங்கே தான் வருது. ஸோ நார்த் விண்டோ சவுத் விண்டோ ஒரே ஃப்ரேமில் வந்துருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, நார்த் விண்டோ சவுத் விண்டோ ஒரே ஃப்ரேம். டொரட் விண்டோ இது என்னென்னு பார்ப்போம். ஒரு இது மாதிரி புகை மாதிரி போகுது, டனல் மாதிரி. அதனால் இது டொரட் விண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், லேண்ட்ஸ்கேப் குகையாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் இறங்கி நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வரணும். இதுதான் மேட்ரு. டொரட் விண்டோ உள்ளே வந்துட்டோங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஆறு மாதிரி போகுது. இதுதான் ஆர்ச்சு, சந்தாக இருக்குது. நம்மளுடைய பார்க்கிங் இங்கே இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்குது. இங்கே 2000 ஆர்ச்சுக்கு மேலே இருக்குது. இதுதான் இது ஸ்பெஷாலிட்டி. சாயந்தரம் 7 மணிக்கு யாருமே இல்லை. ஸோ நமக்கு வியூ சூப்பராக கிடச்சிருக்கு. இது வந்து டொரட் விண்டோ. ஸோ நார்த் சவுத் விண்டோ பக்கத்தில் இருக்குது. இது வந்து டொரட் விண்டோ. நமக்கு பின்னாடி பார்க்கிங். இது டொரட் விண்டோவில் வந்து எப்படி இறங்குறோம் பாருங்கள் டீப்பாக. அது வந்து நார்த் அண்ட் சவுத் விண்டோ பாருங்கள், 2 விண்டோவும் தெரியும் பாருங்கள். தெரியுதா? ஓகே. டொரட் விண்டோவிலேருந்து நார்த் அண்ட் சவுத் விண்டோ 2த்தையும் கவர் பண்ணுறேன். நான் நேராக டொரட் விண்டோ கீழே இருக்கேன் பாருங்க. அங்கேருந்து 2த்தையும் கவர், போத் நார்த் அண்ட் சவுத் விண்டோ ப்ளஸ் இங்கே வந்து டொரட் விண்டோ 3மே ஒரே இடத்துல இருக்குது. பார்த்துக்கோங்க, ஈஸி தான் இந்த ஹைக்கு. ஆனால் மத்தியானம் வந்தீங்கன்னா சுண்ணாம்பு ஆகிடுவீங்க. இப்போ 6 மணிக்கே பாருங்கள் என்ன மாதிரி வீடு பொழந்து கட்டுது. 7 மணி, சாரி 7:05 பொழந்து கட்டுது. இப்பயும் மக்கள் கும்பல் தான், தாங்க முடியாத கும்பல். நான் டெலிகேட் ஆர்ச் தான் போகணும். அடுத்த ஸ்டாப் இது, உடனே அங்கே போக வேண்டியதான். இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இல்லை போந்துட்டோங்க. ட்ரையல்லே இறங்கிட்டோம். இதே ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனால் வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு போட்டிருக்கேன். பட் நம்ம இதில் இப்போ இறங்கிட்டோம். இதில் எல்லோரும் ஏறுறாங்க பாருங்கள். நைட் ஆகிடுச்சில்ல, 7:30 ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஹீட் கம்மியாகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேனேஜபிள் தான். ஆனால் திருப்பி வரும்போது 10 மணி ஆகிடும். அதுதான் பிரச்சனை.
அந்த தூரத்தில் தெரியுது தான் கார் பார்க்கிங். இப்போ எலிவேஷனில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து டெலிகேட் ஆர்ச், யூட்டா லைசன்ஸ் பிளேட்டில் இருக்கிற மானுமெண்ட் இதுதான். ஸோ இங்கேருந்து எல்லோரும் வராங்க. இந்த ஹைக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஹைக் தான், ஆனால் ரிவார்டிங். நம்ம ஈவினிங் 7:30 மணிக்கு கிளம்பியிருக்கோம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது நம்ம கூட வந்து ஒரு அங்கே போயிட்டார் தூரத்தில். வைண்டிங் அங்கெல்லாம் போக போகிறேன். என்னால் ட்ரையலில் ஏறிட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே வெயில் தெரியுதில்ல, அங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க, அங்கெல்லாம் ஏறிட்டுருக்காங்க. 3 hours ஆகும் போட்டிருக்கு, 2 to 3 hours. ஸோ 7:30 கிளம்பியிருக்கோம். எத்தனை மணிக்கு வருவோம்னு தெரியலையே, பார்ப்போம். இது ஒன்று தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஈவினிங் இல்லை மார்னிங் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் மதியானம் பண்ணால் காலி ஆகிடுவாங்க. 7:50 ஆகுது. முன்னாடி பாருங்க, பயங்கரமான ஸ்டீப்பு. இது அசன்ட், இது இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஸோ இப்பயுமோ வெயில் அடிக்குது. 7:50 PM, சாயந்தரம், காலையில் இல்லை. ஸோ கண்ணாடி எடுத்துட்டேன். இது பாருங்க, எலக்ட்ரோலைட். இது இல்லாட்டின மேட்ரு கஷ்டம். ஸ்வெட்டு பேலன்ஸ் பண்ணுறது இது மட்டும்தான் பேலன்ஸ் பண்ணும், தண்ணி வந்து பேலன்ஸ் பண்ணாது. அப்படி தான் போய்ட்டுருக்கேன். பேக்கில் ஹூடியெலாம் இருக்குது. ஏன்னா வரும்போது பயங்கரமான குளிராக இருக்கும், குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது யூஸ் பண்ணுறேன். இங்கே ட்ராவல் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ரீச் ஆகிற மாதிரி தெரியுது. டெலிகேட் ஆர்ச்சு. ஸோ 8:04 இப்போ டைம். இங்கே இருக்குது, எங்கே இருக்குது, இன்னும் கொஞ்சம் போகணும் போல், பார்ப்போம். ஓகே, இவ்வளோ தூரம் நடந்து வந்து டெலிகேட் ஆர்ச்சு பார்க்கணும். எல்லாமே இப்படி தான் இருக்குது, நடந்து அங்கே ஒரு ஆர்ச் இருக்குது. இந்த ஆர்ச்சுக்கு போகிற வழி தான் நினைக்கிறேன். 8:10 நைட்டு. ட்ரெயினில் வரேன். இங்கே பாருங்க, இதுதான் டெலிகேட் ஆர்ச் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் வந்தாச்சு. How much time it has taken? How much time it took us? 7:30 started, I think. 7:20 started. Oh my God. 45 minutes. Up. And there it is. The delicate arch.
ஓகேங்க, அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒன் மோர் திங் டிக்ட் ஆஃப். பாருங்கள், சன் இந்த பக்கம். ஸோ நைட் 8:30 முடிஞ்சது. ஸோ திருப்பி போயிட்டு நாளைக்கு முடித்தா வேறு ஏதாவது பண்ணலாம். ஆர்ச்சஸ் பாருங்க, கீழெல்லாம் இறங்கி போகிறாங்க. அந்த ஆர்ச்சஸ் வழியாகவே இந்த பொண்ணுங்கள்லாம் இறங்குது பாருங்க. அப்படியே இறங்கி இறங்கி உள்ளே போகுதுங்க. இதுதான் டெலிகேட் டாச் யூட்டாவோட இதில் இருக்குது. சன்செட். அந்த ஓரத்தில் வந்து இது இருக்குங்க, கார் பார்க்கிங். சரிதா பாருங்க, அதே தான் கார் பார்க்கிங். அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் நம்ம. 4 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன், 4 or 5 கிலோமீட்டர்ஸ் ரவுண்ட் போட்டு. அங்கே பாருங்கள், ரோடெல்லாம் தெரியுது பாருங்கள். ஏழரைக்கு கிளம்பணும், 8:45 இறங்கிட்டுருக்கோம். தர இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். கார் பார்க்கிங் இங்கே இருக்குது. இந்த இதில் தான், இந்த கேப்பில் தான் ஆர்ச் இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தா தெரியல ஆர்ச். இவ்வளோ தூரம் ஏறி பக்கத்தில் போனால் தான் ஆச்சு. அந்த லாஸ்ட் மினிட்ல தான் தெரியுது ஆர்ச். நம்ம தாஜ்மஹால் மாதிரியும் கோல்டன் டெம்பிள் மாதிரியும் அந்த படிக்கட்டெலாம் ஏறி உள்ளே இறங்கினா தான் தெரியும். அது மாதிரி தான் ஆர்ச்சும் உள்ளே இருக்குது. மேலே ஏறி அப்புறம் உள்ளே பார்க்கணும். 9 மணி ஆச்சுங்க நைட்டு. முடிச்சிட்டேன் டெலிகேட் ஆர்ச். ஸோ அதுதான் நம்பர் 1 பிளானில் இருந்தது. அப்புறம் நாளைக்கு காத்தால ஏதாவது பண்ணிக்கலாம். பேலன்ஸ்ட் ராக் ஏதோ ஒன்று இருக்குது. டபுள் ஆர்ச் பார்க்க முடியுதுன்னா பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம். பெவிலியன் அண்டு ஒன்று 2 பார்த்துட்டு நாளைக்கு மானுமெண்ட் வேலி போயிட்டு நேராக போயிட்டு கிராண்ட் கேனியனில் ஸ்டேயை போட்டுக்கலாம். போட்டுட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிராண்ட் கேனியனு நாளைக்கு செம்மையாக வந்து காலெல்லாம் போச்சு. சாப்பாடுக்கு வேறு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா எல்லாம் 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறானுங்க. என்னத்தையோ சாப்பிட்டுட்டு வண்டியை ஓட்டுறோம், அந்த மாதிரி இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் பேர் போயிட்டுருக்காங்க. ஆனால் நைட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஆனால் இருட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. இன்றைக்கி தான் 3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆர்ச்சஸ். என் ஃபோட்டோ சரியாக வரல. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். இருட்டாயிடுச்சு. கொஞ்சம் அந்த விண்டோ போகாமல் போயிருந்தேன்னா நல்லா வெளிச்சத்தில் ஃபோட்டோ எடுத்துப்பேன். ஓகே ரைட். கார் பார்க்கிங் வந்துச்சு. இன்னொரு 10 minutes கார் பார்க்கிங். 9 எங்கள் ஆளுக்கு வந்து ரீச் ஆகிறோம். 7:30 7:40க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி பார்த்தா 2.5 hours ஆகிருக்கு. 2 to 3 hours தான் சொன்னாங்க போட்டிருக்கு.
ஸோ அந்த டைம் ஆகிடுது. போக வேண்டியதான். பயங்கர லாங் டே. இதே மாதிரி தான் டெய்லி புள்ள போடுது. என்றைக்கு தான் ரெஸ்ட் எடுப்போன்னு தெரில. அதாவது ஜாயன் மாதிரி பிரைஸ் மாதிரி குளிர் இல்லைங்க. இப்போ பாருங்க 9:15 வெறும் இதில் தான் இருக்காங்க, டிஷர்ட்டில் தான். அந்த மாதிரி குளிர் இல்லை. ஸோ இங்கே கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் போல் தெரியுது. போய் பார்க்கணும் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு.